இனி சிம் கார்டு இல்லாமலேயே ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகளை வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ளும் புதிய தொழில்நுட்பத்தை BSNL நிறுவனம் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் BSNL ஒரு புதுமையான முயற்சியை கையாண்டு அதில் வெற்றி கண்டுள்ளது. டைரக்ட் டு டிவைஸ் என்ற தொழில்நுட்ப சோதனையை வெற்றிகரமாக BSNL நிறைவு செய்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் அறிமுகமானால் அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் சிம் கார்டு அல்லது எந்த ஒரு நெட்வொர்க்கும் இன்றி ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகளை மேற்கொள்ள முடியும் என்று கூறுகின்றார்கள். கூடுதலாக தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள் மற்றும் நெட்வொர்க் இல்லாத இடங்களிலும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் தடையின்றி கால்களை பேச முடியும் என்று கூறுகின்றார்கள். BSNL வியாசாட்டுடன் இணைந்து ஸ்மார்ட் போன்கள், ஸ்மார்ட் வாட்ச்கள் மற்றும் கார்களை நேரடியாக செயற்கைக்கோள் நெட்வொர்க்குடன் இணைக்க அனுமதிக்கும் டைரக்ட் டு டிவைஸ் என்ற தொழில்நுட்பத்தை சோதனை செய்து அதில் வெற்றி கண்டுள்ளது. டைரக்ட் டு டிவைஸ் சேவை என்றால் என்ன? டைரக்ட் டு டிவைஸ் என்பது ஸ்மார்ட் போன்கள், ஸ்மார்ட் வாட்ச்கள் மற்றும் கார்களை நேரடியாக சேட்டலைட் நெட்வொர்க்குடன் இணைக்க அனுமதிக்கும் ஒரு புதிய தொழில்நுட்பமாகும். இதனால் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த சாதனங்களுக்கு இடையே நம்பகமான இணைப்பை வழங்க முடியும் என்று கூறுகின்றார்கள். இந்த டைரக்ட் டு டிவைஸ் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டால் பயனர்களுக்கு நம்பகமான தகவல் தொடர்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நெட்வொர்க் இல்லாத பகுதிகளிலும் மக்கள் சிம் கார்டு இன்றி பிறரை தொடர்பு கொள்ள முடியுமா? இந்த டைரக்ட் டு டிவைஸ் சேவையின் செயற்கைக்கோள் தொடர்பு எந்தவித கேபிள் இணைப்புகள் மற்றும் மொபைல் டவர்கள் இல்லாமல் சாதனங்களை நேரடியாக இணைக்க அனுமதிக்கிறது. சேட்டலைட் போன்களைப் போலவே இந்த புதிய தொழில்நுட்பம் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS இல் இயங்கும் செல்போன்களில் பயன்படுத்தலாம் மற்றும் ஸ்மார்ட் வாட்சுகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிற ஸ்மார்ட் சாதனங்கள் என எந்த டிவைஸை வேண்டுமானாலும் எளிதில் தொடர்பு கொள்ள முடியும் என்று கூறுகின்றார்கள். BSNL நிறுவனம் இந்த தொழில்நுட்பத்தை இந்திய மொபைல் காங்கிரஸின் போது சோதித்துள்ளது. முதல் படியாக 36,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு செயற்கைக்கோளில் இருந்து உரையாடல் சோதனை செய்யப்பட்டது. நிலப்பரப்பு அல்லாத நெட்வொர்க் இணைப்பை பயன்படுத்தி BSNL மற்றும் Viasat இணைந்து நடத்திய சோதனையின் போது பயன்பாட்டில் இருக்கும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனில் SOS மற்றும் இருவழி குறுஞ்செய்தியை வெற்றிகரமாக சோதித்து பார்த்தார்கள். இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதால் BSNL, ஏர்டெல், ஜியோ மற்றும் வோடபோன் ஐடியா போன்ற மற்ற முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்குள் கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் பேரழிவுகள் அல்லது இயற்கை பேரழிவுகள் போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த டைரக்ட் டு டிவைஸ் சேவைகள் உயிர்காக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. இந்த தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டால் காடுகளில் சிக்கிக் கொண்டாலோ அல்லது நெட்வொர்க் இல்லாத பகுதியில் தெரியாமல் மாட்டிக்கொண்டாலோ ஒருவரை காப்பாற்ற கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த முன்னேற்றத்தின் விளைவாக யூசர்களுக்கான பரந்த நீடித்த கவரேஜ் மற்றும் நம்பகமான தகவல் தொடர்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் எளிதாக அணுகவும் தொடர்பு கொள்ளவும் இந்த டைரக்ட் டு டிவைஸ் சேவையானது குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள நுகர்வோருக்கு அதிக பாதுகாப்பு மற்றும் நம்பகமான தகவல் தொடர்புகளை வழங்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.